நம்முடைய இரண்டாவது முக்கியமான விடயமாக நாம் பேசப்போவது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடியாரின் புரட்சி பயணம் எழுச்சியா அல்லது வெற்றிக்கு வித்திடுமா அல்லது வீழ்ச்சியா என்ற வகையில தான். எடப்பாடியின் எழுச்சி வெற்றிக்கு வித்திடுமா? ஏன் எடப்பாடியின் எழுச்சி என்று நாம் இந்த தலைப்பை வைத்தோம் என்றால், எடப்பாடி செல்கின்ற இடங்களில் எல்லாம் கிட்டத்தட்ட 130 140 சட்டமன்ற தொகுதிகளே அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார். பரப்புரை செய்த இடங்களுக்கெல்லாம் நாம் சென்று பார்க்கும் பொழுது எங்கு நோக்கினும் எந்த இடத்தில் எடப்பாடியின் கூட்டத்தை பார்த்தாலும் மிகுந்த கூட்டம். அது கேமராவில் காட்டுறாங்களா இல்லை நிஜமாவே கூட்டம் வருதா, அதிமுக மீண்டும் எழுச்சி பெற்று மிகப்பெரிய அளவுக்கு வருகிறதா என்று ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு எங்கு நோக்கினும் எடப்பாடியார் செல்கின்ற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய கூட்டத்தை நம்மால் காண முடிகிறது. தொலைக்காட்சியிலே தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு வருவதென்றால் அதிமுகவின், அதாவது எடப்பாடி பழனிசாமியின் பயணம், அந்த எழுச்சி பயணத்திற்கு, இந்த புரட்சி பயணம் என்ற வகையில் சென்று கொண்டிருக்க அந்த எழுச்சி பயணத்திலே மிகுந்த எழுச்சி கிடைத்து இது வெற்றிக்கு வித்திடுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது. உண்மை நிலவரத்தை பார்க்கும்போது நாம் உண்மையிலே பல இடங்களுக்கு சென்று நமது செய்தியாளர்கள் அந்த கள நிலவரங்களை பார்க்கும்பொழுது கூட்டம் வருகிறது என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. அந்த அளவுக்கு கூட்டம் வருகிறது. எடப்பாடியாரின் பயணங்களுக்கு, சுற்றுப்பயணங்களுக்கு, தேர்தல் பரப்புரைகளுக்கு கூட்டம் நிறைய வருகிறது. ஆனால் அந்த கூட்டத்தினால் அது வெற்றிக்கு வித்திடுமா, வாக்குகளாக மாறுமா என்று ஒரு பக்கம் பார்க்க வேண்டிய சூழலில் இந்த அதிமுகவின் பிளவுகள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்து வலுவடைந்து வருகிறதோ என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த ஒரு பக்கம் டிடிவி போறார், ஒரு பக்கம் ஓபிஎஸ் போறார், ஒரு பக்கம் செங்கோட்டையன் போறார், ஒரு பக்கம் சசிகலா போறாங்க. 5.0 என்று சொல்லும் அளவுக்கு அதிமுக சிதறுண்டு வருகிறது என்ற ஒரு பிம்பமும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இது சரியா இருக்கமா கண்ணன் வாதம்? நீங்கள் கூறிய போல எடப்பாடியின் எழுச்சி என்பது அவர் ஒருத்தர் அடிச்சு டானாவில், அவர் அடிச்ச 4 பேருமே டானு. ஒன்று ஃபர்ஸ்ட் அவர் டிடிவி தினகரன் அவரை காலி பண்ணார். ரெண்டாவது ஓபிஎஸ் அவரை நீக்கினார். அதுக்கப்புறம் சசிகலா இவங்களையும் அவர் நீக்கிட்டார். செங்கோட்டையனை அறிவிச்ச உடனே மறுநாள் அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி 2004 வந்தாவா போனாப்பான்னு சொல்லி கழட்டி விட்டாரு. 2026 தேர்தலுக்கும் அவர் அண்ணாமலையை நீக்கினாதான் நம்ம கூட கூட்டணி வைப்பேன்னு இந்த டிமாண்ட்ல அவர் சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டார். இதனால அவர் மோதன 4 பேருமே பெரிய பார்ட்டிகள் தான், 4 பேருமே வீழ்த்திருக்கிறாரு. இனிமேல் அவர் வீழ்த்துவாரா, வெற்றி பெறுவாரா என்பதுதான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. ஆனால் இந்த செங்கோட்டையில் ஒரு செங்குத்து பிளவை ஏற்படுத்துவாரா அதிமுகவில் என்ற கேள்வி எழுந்த நிலையில் அவரால் செங்குத்து பிளவை ஏற்படுத்த முடியாவிட்டாலும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு பேசு பொருளை தமிழகம் முழுவதும் அதிமுக தொண்டர்களிடையே அந்த ஒரு பொது உரையாடலை துவக்கி வைத்து விட்டார். அது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவை விட செங்கோட்டையை நீக்கியதன் மூலமாக கட்சி இப்படி பிரிந்து கிடக்க வேண்டுமா என்ற ஒரு பொது உரையாடல் அதிமுக தொண்டர்களிடையே மட்டுமல்ல, அதிமுகவை ஆதரவாளர்கள் மற்றும் பொதுவாக அரசியல் நோக்கர்களிடையே அந்த உரையாடலை செங்கோட்டையன் தொடர்ந்து அதை நிகழ்த்தி கொண்டுதான் இருப்பார். நானும் நிறைய அதிமுக தலைவர்கள், முன்னணி நிர்வாகிகளோட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது செங்கோட்டையன் இப்படி செஞ்சாலும் ஆனா அதிமுக ஒருங்கிணைச்சு ஒரு கட்சியை வலுவா கொண்டு போறது இபிஎஸ் தான் பண்றாங்க. இவங்க யாருமே பண்ணாத இபிஎஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா இவங்க அதை கெடுக்கிற மாதிரி செய்யறாங்க. இது யாரோ பின்னாடியில் இருந்து இயக்குகிறார்கள். அவங்க எல்லாம் பிஜேபி தான் சொல்றாங்க மறைமுகமா. ஆமா, அதுவும் உண்மையை நினைக்கிறேன். செங்கோட்டையன் இப்போ அவருடைய டெல்லி பயணமே அதை வெளிச்சு முட்டு காட்டிக்கிட்டது. அதனால எடப்பாடியோட அந்த பலமே என்னன்னா, இவங்க 4 பேருமே பிஜேபி பின்னால ஓடுறாங்க. அதிமுகவுக்கு இவரை தவிர தனிமையா நான் தான் அந்த கட்சியை நடத்துவேன்னு சொல்றதுக்கு இந்த 4 பேருக்குமே தைரியம் இல்லை. ஓபிஎஸ்க்கு, எடப்பாடிக்கு, செங்கோட்டையனுக்கு யாருக்குமே அந்த தைரியம் இல்லை. அந்த தைரியம் எடப்பாடிக்கு தான் இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. இருந்தாலும் அந்த ஒன்றிணைக வேண்டும், அந்த வாக்குகள் சிதறக்கூடாது என்ற கேள்வி இருக்கிறது. ஆனா பாரதிய ஜனதா கட்சியோட திட்டம் இதுல என்னன்னா, தென் மாவட்டங்களில் 2021 தேர்தலில் டிடிவி தினகரன் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 20 தொகுதிகளில் சேதத்தை ஏற்படுத்தினார். அதே போல இந்த முறை 66 தொகுதிகள் அதிமுக வென்றாலும் 41 தொகுதி கொங்கு மண்டலத்தில் இருந்து தான் வந்திருக்கு. வந்தது. ஆனால் ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அதிமுகவின் தோல்வி கொங்கு மண்டலத்தில் இருந்து தான் தொடங்கும் என்று கூறிய வரும் நிலையில் செங்கோட்டையன் உருவப்பட்டிருப்பதற்கு காரணம் பிஜேபி மட்டுமா, திமுக கொடுத்த தைரியமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அங்கு செந்தில் பாலாஜி முன்னாள் அதிமுக அமைச்சர் அங்க பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கொங்கு மண்டலத்தில் இந்த முறை நம்ம இழந்த தொகுதியை மீட்கணும். இன்னொரு சந்தேகம் என்னன்னா, தங்கமணி, வேலுமணி 2 மணிகளும் கலகலன்னு ஓசையை எழுப்பிட்டே இருந்தாங்க. இப்ப அந்த ஓசை இருக்கான்னு தேட வேண்டிய அளவுக்கு இருக்கு. அது என்ன ஆச்சு கண்ணன்? அது அவங்களும் அழுத்தப்பட்டு இருக்கிறார்களா? உண்மையிலே ஒன்றிணையும் பணியில தங்கமணி, வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன், கே பி முனுசாமி, சி வி சண்முகம், செங்கோட்டையன் இவங்க எல்லாமும் நாங்க போய் தான் பேசணும்
அப்படிங்கிறத அன்னைக்கே அந்த செங்கோட்டையன் பேட்டியில அவர் சொன்ன ஒரு உருப்படியான விஷயத்தில் அதை சொல்லிட்டாரு. இருந்த போதிலும் அந்த செங்கோட்டையன் வந்து முழுமையா அவர் இன்னும் அந்த பேட்டியை வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுது. ஏனென்றால் யாரெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சேர்க்கணும் ஒன்று, இன்னொன்று ஒரு 10 நாள் கெடு அவர் விதிச்சார் இபிஎஸ்க்கு. இதுதான் வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு பலவீனமாக கருதப்பட்டு இப்போ அவர் நீக்கப்பட்டு இவர் ஹரித்வாருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அமித்ஷா பார்த்தேன், நிர்மலா சீதாராமனை பார்த்தேன்னு சொன்னதும் அதிமுக தொண்டர்கள் அதை எந்த அளவுக்கு ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உண்மையிலேயே நீங்க சொன்னதில்ல, அது ஒரு மிகப்பெரிய காமெடியாவே இருந்தது. ஹரித்வாருக்கு போறேன்னு சொன்னதெல்லாம் யாராலையும் ஏத்துக்கவே முடியலங்க. திடீர்னு ஹரித்வார் போறேன், ராமரை பார்க்க போறேன்னு சொன்னதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடிய கருத்தா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எத்தனை முறை அவர் ஹரித்வார் போனாருன்னு தெரியல, திடீர்னு ஹரித்வார் போறாரு. அதுவும் இப்ப துணை ஜனாதிபதி தேர்தலில் வந்து தயார்படுத்துவதற்காக தொடர்ந்து அமித்ஷா பரபரப்பா கூட்டங்களில் ஈடுபட்டிருக்காரு. ஆனா செங்கோட்டையனை சந்திக்கிறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு பாஜக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பாருங்க. இது என்ன வகையான பாலிடிக்ஸ் தெரியல. ஆனா ஆபரேஷன் ஏடிஎம்கே சக்சஸ்ஃபுல்லா அவங்க மறைமுகமா ரகசியமா ஏதோ ஒரு கட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது எந்த கட்சி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப ஆனா ஒரு விஷயம் கண்ணன், நீங்க ஏடிஎம்கேல வந்து நீங்க இது மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் ஏடிஎம்கே நிர்வாகி என்ன சொல்றாங்க, வலுவா வந்து இயக்கத்தை வந்து தற்போது வெளிச்சம் போட்டு அதிமுக எழுச்சியுடன் இருக்கு அப்படின்னு எதிர்கட்சியா ஸ்ட்ராங்கா நிக்கிறோம், வலுவா நிக்கிறோம்னு காட்டுறது ஏடிஎம்கேக்கு எடப்பாடியோட இந்த தேர்தல் பயணத்துல தெரியுது வெளியில. அதனுடைய பொறாமையை பொறுத்து கொள்ள முடியாம இவங்களை அப்படி செய்யறாங்க அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? பொதுவாக எடப்பாடி பழனிசாமி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு மூன்றாவது அவர்களுக்கு ஈடாக இவரை முன்னிறுத்துவதை வந்து அந்த தொண்டர்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்கிறத விட பெரும்பாலான நிர்வாகிகள் மற்றும் சட்ட ரீதியாக அவருக்குள்ள உரிமைகள் வந்து அது நிலைநாட்டப்பட்டிருக்குது. அந்த தொண்டர்களையும் அவர் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறாரு, நிர்வாகிகளையும் அவர் தான் கையில் வச்சிருக்காரு. இதுல முக்கியமான நிர்வாகியா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இந்த போர்க்கொடியை உயர்த்தினது தான் வந்து அவருக்கு ஒரு பலவீனமாக பார்க்கப்படுது அந்த தேர்தலை தவிர. மற்றபடி அவருடைய போக்கு வந்து ஆளுமை, அதை வந்து மறுக்க முடியாது. ஆனால் இந்த தேர்தலில் அவர் பெறக்கூடிய வாக்குகள் அவருக்கு வந்து வாழ்வாசாவாங்கிற ஒரு முக்கியமான சட்டம் அந்த அரசியல். இது டூ ஆர் டை பேட்டில் அவருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா செங்கோட்டையன் வந்து இந்த செய்தியாளர் சந்திப்பு வந்து அவருடைய நெருங்கிய நண்பர்கிட்ட ஒரு சொன்ன கருத்தை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நானும் ஒரு ஊடகவியலாளர், நானும் அந்த செங்கோட்டையன் பரபரப்பா பேசணும். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, நான் ரொம்ப சாதாரணமா ஒரு வேண்டுகோள் வைக்க தான்ப்பா பிரஸ் மீட் வச்சேன். ஆனா அந்த ஊடகங்கள் தான் வெளிச்சம் போட்டு அது எதுவும் மிகப்பெரிய ஒரு செங்குத்து பிளவு ஏடிஎம்கே என்ற ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்கன்னு உண்மையை அவர் பேசினதா அவருக்கு நெருக்கமா இருக்கிற வந்து ஒருத்தர் இந்த கருத்தை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டார். ஆனால் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. ஆனா அதிமுகவோட நிரந்தர பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்கணும்னு அதிமுக தொண்டர்கள் மட்டும் சொல்ல, நேர்களே நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக திமுகவின் அடுத்த வாரிசுனே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தான் அடுத்த வாரிசு, அல்ல சந்தேகம் இல்லை. அவரே வந்து என்ன சொல்றாரு, அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு எனக்கு தெரியாது, நீங்களே பாருங்க. அந்த பேட்டியை நாங்க இப்ப ஒளிபரப்ப போறோம், அந்த பேட்டியில நீங்க பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஏன் நிரந்தர பொதுச் செயலாளரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு பார்ப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான். எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும். மீண்டும் சொல்கின்ற உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு. அந்த இயக்கத்தை வழிநடத்துறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான். அதிமுக காரன் ஒத்துப்பானா இல்லையா? நான் சொல்றேன், நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலராக அந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும். இதே ரெண்டு அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, திரு மொழிப்பாடுங்க. யார் கால யார் வாரி போட போறா முதல்ல அப்படிங்கறதா போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? என்னை பார்த்து 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல ஏற்கனவே ஒரு 3 அணி புதுசா உருவாயிருக்கு. ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்ல சசிகலா அம்மா அணியா, இல்ல தீபா அணியா, இல்ல தீபாவோட டிரைவர் அணியா, இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா? இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கிறத குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக காரன் முடிவு பண்ணிட்டான், நமக்கு எந்த அணியா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் ஒரே கொடை கீழே வந்துட்டோம், அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். இப்படிப்பட்ட கேடு கெட்ட நிலைமை.
எந்த இயக்கத்துக்காரனும் வரக்கூடாது. அவங்களை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், மூத்த முன்னோடி அவர், அனுபவம் வாய்ந்த அமைச்சராக இருந்தவர். அவருக்கு ஒரு பிரச்சனை. இன்னைக்கு இப்ப அவர் ஒரு அணி ஆயிட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறாரு. என்ன? தமிழ்நாட்டை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க முதல்ல அதிமுக மீட்கணும்ல, பிஜேபி கிட்ட. என்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கே நீங்க அடகு வச்சுட்டீங்க. பல பேர் இதை மீட்டெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் மீட்டெடுப்பேன்னு உறுதியோடு இருக்கிறார். உங்களால் மட்டும் தான் முடியும். நிச்சயம் அதை செய்வீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்படி அதிமுகவை கூறு போட்டு பாஜக விழுங்கி கொண்டிருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் ரவுண்ட் பிரச்சாரத்தில் பாதி கட்சி காண போயிடுச்சு. இன்னைக்கு 2வது ரவுண்டு போயிருக்கிறாரு. திரும்பி வரும்போது அவர் மட்டும் தனியா பஸ்ல வந்தாலும் வருவாரு. டிரைவர் கூட இருப்பானு தெரியல. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாகி இருக்கிறாரு. துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி தான் நிரந்தர பொதுச்செயலாக இருக்கணும் அப்படின்னு அவரே வேண்டுகோள் வச்சிருக்காரு. ஏன்ற காரணம் அவரே சொன்னார். ஆனால் எடப்பாடியும் சாதாரணமாக இல்லைங்க, உதயநிதிக்கு ஸ்ட்ராங்காக ரிப்ளை கொடுக்குறாருங்க. அதுவும் உதயநிதி என்ன சொல்கிறார், ஐசியூவில் இருக்குது ஏடிஎம்கேன்னு சொல்கிறாரு. உடனே எடப்பாடி சொல்கிறார், ஐசியூவில் நாங்கள் இருக்கோம், நீங்கள் வென்டிலேட்டர் போட்டால் உங்களுக்கு வென்டிலேட்டர் போட்டால் முடிஞ்சது கதைன்ற ரேஞ்சுக்கு போயிட்டார் அவர். வென்டிலேட்டர்னு அது மட்டும் இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங் ரிப்ளை கொடுக்குறாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு. எப்படி தெரியுமா? இதோ பார்க்கலாம் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி வேண்டும். நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன். என் விரல் ஆடுகிறதா? சில பேருடைய விரல் ஆடுகிறது. யாருடைய விரல் ஆடுகிறது என்று உங்களுக்கு நல்லாக தெரியும். எங்களை பார்த்தா ஐசியூவில் இருப்புன்னு சொல்கிறீர்கள். எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு. இங்கே மேடையில் இருக்கும் சரி, இங்கே அமர்ந்திருக்கட்டும் சரி, அத்தனை பேரும் இரவுகள் வராமல் உழைத்து உழைப்பாளிகள். பேசுகின்ற போது நிதானமாக பேச வேண்டும். எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும். எங்களுக்கும் எப்படி பேச வேண்டும் என்று தெரியும். எங்களுக்கும் நாக்கு இருக்கிறது, எங்களுக்கும் சிந்தனை இருக்கின்றது. நாங்கள் பேச ஆரம்பித்தால் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைப்பீர்களா? பாருங்க, எடப்பாடியும் வந்து பதிலடி சூப்பராக கொடுக்குறாங்க. ஏட்டிக்கு போட்டி. இதுதான் சொல்றேன், தேர்தல் ஜுரம், தேர்தல் சூடு இப்ப பரபர அனல் பறக்குது என்று சொல்ல வேண்டும்.